Hi guys, hardware course 18. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேட்டரி பூஸ்டர் எப்படி ரெடி பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கனெக்டர், நெக்ஸ்ட் வந்து சார்ஜர் கனெக்டர், அந்த ஸ்ட்ரிப்பில் இருக்க கனெக்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பில் இருக்க பட்டன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு டே 1 டே 2 டே 3ன்னு சொல்லிட்டு 9 வரைக்கும் போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் எண்டு கார்டில் தரேன், அப்படின்னா மேலே ஐ பட்டனில் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பூஸ்டர் மல்டிமீட்டர்லாம் பை பண்ணி வாங்குவோம் காசு கொடுத்து. இனிமேல் அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்கள்கிட்ட வேஸ்ட்டான சார்ஜர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 நீடில் வரும், ரெட் அண்டு ஒயிட், இல்லைனா ரெட் அண்டு பிளாக், இல்லைனா ரெட் அண்டு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நீடில் உங்களுக்கு வரும். ஆனால் ரெட்டுன்றது காமனாக எல்லாத்துக்குமே வரும். ஸோ என்ன அது மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று மல்டிமீட்டரோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, நீடில். இது வந்து கடையில் பை பண்ணுறதா இருந்தாலும் பை பண்ணிக்கலாம், இல்லை வேஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருமே இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரெட் ஒயர் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இல்லை ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் டெர்மினலில் வச்சுருங்க. பிளாக்கை கட் பண்ணிவிட்டு ஒயிட்டில் வச்சுருங்க. ஸோ ரெட்டு கொடுத்துட்டா மிச்சம் ஒன்று தான் இருக்குது. ஸோ அது கூட பிளாக்கை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெர்மினல் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா பேட்டரி பூஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம டிசி மீட்டரோ பேட்டரி பூஸ்டரோ பை பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதையே யூஸ் பண்ணி நீங்கள் பேட்டரி பூஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிசி மீட்டராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் ஃபோனை வேக்கப் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டர் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த சார்ஜர் கனெக்டர், டிஸ்பிளே கனெக்டர், இது வந்து ஸ்ட்ரிப்ல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு. உண்மையிலேயே இதை கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையானது, ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் அதுக்கு மேலே வச்சுக்கணும். ஓகேங்களா, தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் எடுத்துங்க. எந்த ஸ்ட்ரிப்போட டேமேஜ் ஆயிருக்கோ, அதாவது அந்த ஸ்ட்ரிப் டேமேஜ் ஆயிருக்குல பின் கனெக்டர், ஸோ அந்த டிஸ்பிளே இது மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதோட கனெக்டர் நல்லா வெளியே தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வெயிட் வந்து என்ன வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணும்போது இல்லை ப்ளோ பண்ணும்போது ஆடாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால வெயிட் வந்து என்ன வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட் ஹீட்ல வச்சுட்டு அதை கரெக்டாக ப்ளோ பண்ணிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க பேஸ்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு மெல்ட் ஆகுறது தெரியும். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் டியூசர் வச்சு லைட்டாக அது வந்து அமுத்தி பார்த்தீங்க இல்லை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ந்துச்சு அப்படின்னா டியூசரை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். அது வரைக்கும் நீங்கள் மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லைட்டாக வச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்க, நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆயிடுச்சு, தெரியுதா, வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் பேஸ்ட்டை போட்டு லைட்டாக அதை ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க போதும், மெல்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் உங்ககிட்ட வேற எதனா ஒரு கனெக்டர் இருக்கு, அதே டிஸ்பிளே இது, இல்லை வேற எதனா சார்ஜர் கனெக்டர் அதே இது இருக்கு அப்படின்னா அந்த கனெக்டர் அகைன் அதுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டான பொசிஷன்ல வச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ பின்லாம் கரெக்டாக அது கூட மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல வச்சுட்டு அகைன் சேம் அதே தான், அதே ஹீட்டை வந்து லைட்டா ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது அகைன் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ளோயரை எடுத்துட்டா போதும், அது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் ஆயிடும். தென் வந்து டியூசர் வச்சு லைட்டா தொட்டு பாத்தீங்க அப்படின்னா டைட்டா இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வைக்க போறது என்ன, வைக்கும் போது கரெக்டா அந்த டெர்மினல் இருக்கு, அந்த டெர்மினலா கரெக்டா வந்து அந்த சால்டரிங்கோட பின் ஆயிருக்கான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஓகே பின் ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டா விட்டுருங்க. அப்புறம் டியூசர் வச்சு தொட்டு பாருங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு. பக்காவா இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், கனெக்டர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டிஸ்பிளேல அப்படின்னா உங்களுக்கு பக்காவா வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இது ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் கடையிலேயே கேட்டா கிடைக்கும். சப்போஸ் கஸ்டம் வந்து அர்ஜென்ட்னு சொல்றாங்க, இல்லை அந்த நேரத்தில் ஸ்ட்ரிப் வந்து அந்த மாடல் கிடைக்கல அப்படின்னா அகைன் வேஸ்டான ஸ்ட்ரிப் எதனா ஒன்று இருக்கலாம். இது ஸ்பேர் மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டானது இது மாதிரி இருக்கும், கரெக்டா இது பிஞ்சு போனது அருந்து போனது இருக்கும். ஸோ அதுல இருந்து கூட நம்ம எடுத்து வந்து இதுல வைக்கலாம். இது வந்து 2 டைப்ஸ்ல வந்து பண்றாங்க. சால்டரிங் வச்சும் பண்ணலாம். சால்டிங்கோட டிப் இருக்குல்ல, அந்த சால்டிங் மேல டிப் இருக்குல்ல, அந்த டிப்புக்கு மேல இதை வச்சீங்க அப்படின்னா அது ஹீட் ஆகி வந்துடும். அப்படியும் நீங்க பண்ணலாம், ப்ளோயர் வச்சும் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளோயர் வச்சு பண்ண போறோம். நீங்க வந்து சால்டிங்கோட டிப் இருக்குல்ல, அதை வச்சு கூட பாடி இருக்குல்ல, சால்டிங்கோட பாடிக்கு மேல இதை வந்து இந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பை மேல வச்சீங்க அப்படின்னா அந்த பட்டன் வந்து ஹீட்ல மெல்ட் ஆகி வந்துடும். நீங்க அப்படியும் பண்ணலாம், இல்ல உங்ககிட்ட ப்ளோயர் இருக்கு அப்படின்னா ப்ளோயரும் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு பார்த்துக்குங்க, அதை வச்சு எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ராப்ளமா இருக்குல்ல, அந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் எடுத்துக்கங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் தெரியுதா, ஒரு பட்டனே அதுல சுத்தமா இல்ல, உடஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால வேஸ்டான ஒரு ஸ்ட்ரிப்ல இருந்து அந்த பட்டனை வந்து எடுத்து போறப்போம். சேம் அதே மாதிரி தான் வெயிட்டான பொருள் என்ன இருக்கும் அது ஓகே அதுக்கு மேல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம ப்ளோ பண்ணும்போது ஹேர்ல வந்து அது வந்து ஆடாம இருக்கும், ஷேக் ஆகாம இருக்கும். இல்லைன்னா பட்டன் வந்து பறந்து கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேப் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்க வெயிட்டா இருந்தா வைக்கணும். அது வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது, வைக்க ஈஸியா இருந்துச்சு. இதுல வந்து வெயிட்டா இருந்து வைக்க முடியல, அதனால டேப் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, டேப் அடிச்சுட்டு சேம் அதே மாதிரி பேஸ்ட் வச்சுக்கோங்க. லைட்டா அந்த சைடும் அதான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பேஸ்ட் லைட்டா வச்சுக்கலாம். லைட்டா வச்சதுக்கு அப்புறம் சேம் அதே கான்செப்ட் தான், ப்ளோயரை வந்து லைட் இதுல வைங்க. ஏன்னா ஸ்ட்ரிப் வந்து சீக்கிரமாவே வந்து என்ன ஆகும்னா கருகிடும். ஸோ அதனால வந்து
கம்மியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஹேரையும் வந்து லைட்டாக வச்சுக்கோங்க, ஒரு 1 இல்லை 1.1 அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட் ஹீட் பண்ணுங்க. ஹீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக கீழே கொஞ்சம் நல்லா கீழே வச்சு பண்ணுங்க ஓகேங்களா. ரொம்ப கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பட்டன் வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால ப்ளோயருக்கும் அந்த பட்டனுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்க ஓகேங்களா. அப்பதான் வந்து அது மெல்ட் ஆகாது, கீழே மொட்டை ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹேரை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், சரிதா. ஸோ ஹேரை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் வந்து இன்னுமே சீக்கிரமா வந்து ஆகும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கம்மியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சடனாக இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா தாங்காது. ஸோ அதனால தான் ஓகேங்களா. ஸோ லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேஸ்ட் வச்சோம் பார்த்தீங்களா அந்த 2 பாயிண்ட்லையும், அந்த 2 பாயிண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த டியூசர் இருக்குல்ல, அந்த டியூசரை வச்சு லைட்டாக அப்படி நகர்த்துனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அது நகர்த்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நான் அகைன் லைட்டாக ஒரு கொஞ்சம் பேஸ்ட் வைக்கிறேன், அந்த இடம் ஹீட் ஆயிடுச்சா இல்லையான்னு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கனெக்டர் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ரொம்ப 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 ஈஸி தான் ஓகேங்களா. உங்களுக்கு பழக 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 ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ வந்து நம்ம லேஸாக இதை வந்து ஷேக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்துடுச்சு, தெரியுதா உங்களுக்கு. ஸோ அதை லைட்டாக வந்து எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாச்சு ஓகேங்களா. பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரஃப்லேயே வந்துடுச்சு, ரப் பண்ணதுலேயே. ஸோ தெரியுதா. ஸோ இந்த பட்டனை எடுத்து நம்ம ப்ராப்ளமாக இருக்குல்ல அந்த ஸ்ட்ரிப்பில் எடுத்து இதை வந்து சேம் அதே பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுறதா இருந்தாலும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளோ பண்ணுறதா இருந்தாலும் அகைன் ப்ளோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம எடுத்து பார்க்கலாமா, மெல்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா. ஸோ லென்ஸில் வச்சு நம்ம பார்க்கலாம். உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஒரு லேயர், அது வந்து மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பட்டன் வந்து கிளிக் ஆகாது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்து அந்த ப்ராப்ளமான ஸ்ட்ரிப்பில் வந்து நம்ம அகைன் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோன்லேருந்து அந்த ஸ்ட்ரிப்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. தெரியுதா உங்களுக்கு, நம்ம எடுத்தது அந்த பட்டனை மட்டும் ஹீட் பண்ணி எடுத்தோம்ல அது இருக்கு பாருங்க. தென் இதுலேருந்து இந்த ஸ்ட்ரிப்பை வந்து கழட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம எடுத்த பட்டனை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் சேம். என்ன பண்ணலாம் அப்படின்னா டேப் அடிச்சுக்கலாம். ஓகே, பேப்பர் டேப் வந்து அடிச்சாச்சு. தென் வந்து என்ன பண்ணலாம், அந்த பட்டன்ஸை எடுத்து வச்சுக்கலாம். அகைன் ஒரு குட்டி ப்ளோயிங் வந்து பண்ணலாம். சேம் அதே மாதிரி ப்ளோயிங் பண்ணீங்க அப்படின்னா அது அதில் போய் கரெக்டாக வந்து பேட்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதில் வந்து பேட்ச் ஆகிடுச்சு, ஒர்க் டன். ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுடன் வரும், நீங்களும் பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஹார்ட்வேர் கோர்ஸ், சாஃப்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரெக்கவரி கோர்ஸ், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை.